Hi students, நாம இந்த வீடியோல அமிர்தா விஸ்வா வித்யாபீதம் காலேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் ஆயிருக்கு. நாம இந்த வீடியோல இந்த காலேஜ் என்ன ரேங்கிங்ல இருக்கு, நாம ஏன் இந்த காலேஜை சூஸ் பண்ணணும், அப்படி சூஸ் பண்ணோம்னா பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த காலேஜ்ல நான் ஜாயின் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே இந்த வீடியோல டீடைல்டா ஆன்சர் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு டாப் காலேஜஸ் பத்தியுமே ரிவ்யூஸ் ரெகுலரா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு காலேஜ் எப்படி பெரிய லெவல் காலேஜ் இல்ல இது லோ லெவல் காலேஜ் அப்படின்னு பிரிக்கிறோம், அந்த காலேஜோட ரேங்கிங் பொறுத்து தான் அது பெரிய லெவல் காலேஜா லோ லெவல் காலேஜா அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்றோம். இந்த காலேஜோட ரேங்கிங் பாத்தீங்கன்னா நாக்ல A++ கிரேட் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, NIRF ரேங்கிங்ல, அதாவது இந்தியாலேயே டாப் 7 இருக்கிற காலேஜ் தாங்க இந்த அமிர்தா காலேஜ். நம்ம கோயம்புத்தூர் தான் லொகேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காலேஜ்ல ஒவ்வொரு கோர்ஸுமே NBA அக்ரெடிட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சில கோர்சஸ் இப்போ நான் வீடியோல சொல்றேன், மற்ற ஸ்கிரீன்ல வரும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்க பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான கோர்சஸை அவங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, கோர்சஸ் ஆஃபர் பண்றதை பத்தி சொல்லிட்டீங்க, கோச்சிங் எப்படி இவங்க ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜ்ல எக்ஸலண்டா இருக்குங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் இருக்கிற ஒவ்வொரு ப்ரொஃபஸருமே PhD முடிச்சவங்களா தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க பல ப்ராஜெக்ட்ஸை எடுத்து பண்ணவங்களா தான் இருப்பாங்க. ஸோ இதனால இவங்க மூலியமா உங்களால காலேஜில் இருக்கும்போது ப்ராக்டிக்கல் நாலேஜை நல்லபடியா டெவலப் பண்ணிக்க முடியும். நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு படிச்சாலுமே ஒரு காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்மளோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்மளால ஜாப் வாங்கிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த அமிர்தா காலேஜ்ல இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க. கிட்டத்தட்ட 600+ கம்பெனிஸ் வந்துகிட்டு இருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில கம்பெனி சொல்றேன், மற்ற ஸ்கிரீன்ல போடுறேன், செக் பண்ணி பாருங்க. அமேசான், பாஸ், கூகுள், சோஹோ, மைக்ரோசாஃப்ட், இந்த மாதிரியான டாப் லெவல் MNC கம்பெனிஸ் இந்த காலேஜ்ல ரெக்கார்ட் பண்ண ஒவ்வொரு வருஷமும் வந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90ல இருந்து 98% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி நல்ல ஒரு ஜாப் பொசிஷன்ல இருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 56 lakhs per annum வரைக்கும் இந்த காலேஜ்ல கிடைக்க போகுது. அதே லோவஸ்ட் லெவல்னு பாத்தீங்கன்னா 9 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, கோச்சிங்கா இருக்கட்டும், பிளேஸ்மெண்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கிற இந்த காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலேஜ்ல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கான லிங்க் இப்ப கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க அப்ளை பண்ணி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிக்கலாம். எழுதி இந்த லிங்க்ல நீங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா AEEE. இந்த எக்ஸாமினேஷன்ஸை நீங்க பாஸ் பண்றது மூலியமா இந்த காலேஜ்ல உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும், சீட் வாங்கிக்க முடியும். உங்களுக்கு இந்த காலேஜ் பத்தின அட்மிஷன் சம்பந்தமான டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாம எனக்கு தமிழ்நாடு லெவல்ல டாப் காலேஜஸ்ல அட்மிஷன்ஸ் வேணும், அதை பத்தின டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சீனு தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஃப்ரீயா எஜுகேஷனல் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டாப் லெவல் காலேஜஸ்ல அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பசங்க 12th படிச்சுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறுபடியும் இன்னொரு காலேஜ் அப்டேட் மீட் பண்றேன். தேங்க்யூ.